ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை யோவான் 14:18 வேதவசனம் சொல்கிறது, நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன், நான் உங்களை திக்கற்றவளாக விடேன். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் அநேக சமயங்களிலே நீ ஆறுதல் படுத்தினது, பலப்படுத்தினது. ஆண்டவரின் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்ட பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வாசித்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை. நான் ஒரு அனாதையை போல நான் உணர்ந்தேன். நண்பர்களே, தகப்பனை பறிகொடுத்து, காருபத்திலே பறிகொடுத்து, குடும்பமே உடைந்து சின்ன பின்னமாகி, இப்பொழுது ஒரு அனாதையை போல சென்னையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சென்னையிலே நான் இருந்த நாட்கள் என் நினைவுக்கு வருகிறது. எத்தனை கண்ணீர், எத்தனை துயரம்! அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம், உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களை திக்கற்றவளாக விடேன். யாருமே இந்த உலகத்திலே எனக்கு இல்லை, நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன் என்று அநேக நேரங்களிலே கதறி கதறி அழுவதுண்டு. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுற சூழ்நிலைகள் இந்த வசனத்தை மிகவும் உறுதிப்படுத்துகிறது. பல வருடங்களுக்கு முன்பதாக ஊழியத்திற்காக நான் மலேசியா போயிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட எஸ்டேட் ஒன்றிலே ஒரு காலை செய்தி நான் கொடுக்க வேண்டுமாகவே என்னை அழைத்த அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அந்த எஸ்டேட் உள்ள ஒரு பாஸ்டருடைய வீட்டில் என்னை விட்டு காலையில் மெசேஜ் நான் கொடுத்து முடிக்க மத்தியானம் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன். நாங்கள் இரவு போய் அந்த வீட்டிலே தங்கினேன். தங்கும் பொழுது நண்பர்களே, எனக்கு சிறு வயது முதற்கொண்டே ஒரு பலவீனம் ஒன்று உண்டு. தலைவலி என்று ஒரு இடது பக்கமாக ஒரு தலைவலி வந்தால் சில நேரங்களிலே அதிகமாய் வாந்தி எடுப்பேன். உடல் முழுவதும் வேர்வையினாலே அப்படி குளித்தது போல ஆகிவிடும். இதனால் அடிக்கடி நான் கஷ்டப்படுவேன். நான் வீட்டில் இருக்கும் பொழுது என் பிள்ளைகள் இருவரும் என் தலையை பிடிச்சிக்கிடுவாங்க. என் மகன் அப்படி தலையை அழுத்தி பிடிச்சிடுவாங்க. தலைவலி துட்டிப்பேன். தலையே வெடித்து விடும் போல இருக்கும் இடது பக்கம். இதை போல ஒரு தலைவலி அந்த இரவில் அந்த வீட்டிலே தங்கின எனக்கு வந்து விட்டது. என் கையில மருந்தோ மாத்திரை ஒன்றுமில்லை. அந்த மாத்திரமில்லை, வேர்த்து அதிகமாய் தண்ணீரை போல கொட்டுகிறது, வாந்தி வருகிறது, அங்கிட்டு மிங்கிட்டு ஓடுகிறது. வாந்தி எடுக்கலாம் என்று வெளியே ஓடினால் அந்த கதவை திறந்தால் அங்கே இருக்கிற ஊழியர்கள் மற்ற எல்லாரும் அசந்து கொரட்டை விட்டு தூங்கி கொண்டு இருக்கிறார். என் கதவை கூட திறக்க முடியாது, பக்கத்தில் ஒருத்தர் படுத்திருக்கிறார். நான் மிகவும் நொந்து போனேன், கதறினேன், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா? நான் தனியாக தனிமரமாக இருக்கிறேனே இந்த நாட்டிலே என்று சொல்லி நான் கதறினேன். கடைசியாக ஒரு முடிவை எடுத்தேன். பைபிளை நெஞ்சோடு அணைத்து பிடித்தேன். நீங்கள் தான் எனக்கு பலன், என்ன பண்ணுவீங்களோ தெரியாதுன்னு சொல்லி வாயிலே துணியை வைத்து அமுக்கி விட்டு அப்படியே படுக்கையில் சாய்ந்தேன். என்ன நடந்ததுன்னே தெரியாது. அற்புதமாக தூங்கினேன். காலை எழுந்தவோடு எனக்கு உணர்ந்தேன், என் சரீரத்தின் பலவீனங்கள் இல்லை, பாடுகள் இல்லை. ஹல்லேலூயா! தேவனாகிய கர்த்தர் எனக்கு சிறுமையில் ஆறுதலையும் திக்கற்ற நிலைமையில் எனக்கு பலனை ஆண்டவர் தந்தார். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே பொருளை இறந்து அல்லது அன்பானவளை இழக்க கொடுத்து வாழ்க்கையில் வேதனையோடு இருக்கிறீர்களா? எனக்கு ஆறுதல் படுத்த உலகத்தில் யாரும் இல்லை, நான் அனாதையை போல இருக்கிறேன் ஐயா, எனக்கென்று ஒரு வாழ்க்கை இல்லை, நான் தனிமரமாக இருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா? உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் அருமையானவர்களே. உங்களை திடப்படுத்த ஆண்டவர் சொல்கிறார், உங்களை அனாதைகளைப் போல திக்கற்றவளா நான் விடவே மாட்டேன். இயேசு எதற்காக இந்த உலகத்திலே வந்தார்? சிறுமைப்பட்டவளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, நொறுக்கப்பட்டு வேதனை இருக்கிற மக்கள். ஆகவே தான் சொன்னார், இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களை தனியே விடுவதில்லை. இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்கின்ற ஒரு வார்த்தை, என் பிதா என்னை தனியே விடுவதில்லை. ஒரே ஒரு சமயத்தில் தான் பிதாவுடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை. ஏனென்றால் உலகத்தின் பாவங்களை அவர் சுமந்து தீர்த்த, உலகத்தின் பாவங்களெல்லாம் தன் சரீரத்திலே ஏற்றுக்கொண்ட பொழுது கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. இன்றைக்கு ஒருவேளை உங்கள் அன்பானவளை தனியாக விட்டு தனிமரம் போல இருக்கிறீர்களா? வெளி தேசத்திலே இருக்கிறீர்களா? கண்ணீரில் இருக்கிறீர்களா? எனக்கு யார் இருக்கிறா? நான் எங்க போவேன் என்று கலங்குகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை திக்கற்றவளாக விடேன், இதோ நான் உங்களிடத்தில் வருகிறேன்,
இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்கள் பக்கமாய் வருகிறார். உடைந்து போன உங்கள் இருதயத்தை, நொறுங்கி போன உங்கள் இருதயத்தை ஆறுதல் படுத்த, திடப்படுத்த, தைரியப்படுத்த ஏசப்பா உங்க பக்கத்தில் இருக்கிறார். மனம் தளர்ந்து போகாதீர்கள். உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் ஜெயமாய் மாற்றுவார். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். இதோ உலகத்தின் முடிவு இருந்தும் உங்களோடு இருந்து உங்களை கரம் பிடித்து நடத்துவார். அந்த நேசருடைய மார்பிலே உங்கள் முகத்தை பதித்துக் கொள்வீர்களா? ஏசப்பா என்னோடு இரும், என்னை நடத்தும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் இந்த நாளில் உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். Have a blessed day. God bless you. Amen.